ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டினுடைய பலன்கள். தமிழர்களாகிய நமக்கு தமிழ் புத்தாண்டு தான் நடைமுறையில் நாம் பின்பற்ற வேண்டும். இருந்தாலும் உலகம் முழுக்க ஆங்கில புத்தாண்டை கணக்கில் எடுத்துக்கொள்வதால் நாம் நியூ இயரை ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுகின்றோம். இருந்தாலும் தமிழ் புத்தாண்டை தான் கொண்டாடுவதும் பின்பற்றுவதும் நமது கடமையாகும். ஆக இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது 14/4/2026 சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று, அன்றைய திதி துவாதிசி, அன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கூடிய காலை 8:45 மணி அளவிலே மீன ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மேஷ ராசிக்கு வருவார். அன்றுதான் பராபவ வருஷம், அதாவது தமிழ் புத்தாண்டினுடைய வருஷத்தினுடைய பெயர் பராபவ வருஷம். பராபவ வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அன்றைய லக்னம் ரிஷப லக்னம், அன்றைய ராசி கும்பராசி, சந்திரனுடன் ராகும், சிம்மத்திலே கேதும் இருக்கின்றார். லக்னத்திற்கு 2லே குரு பகவானும் 2 புதன் 11லே பரிவர்த்தனையாக இருக்கின்றார்கள். 11லே சனி செவ்வாயும் இருக்கின்றார்கள். 12இல் சூரியனும் சுக்கிரனும் இருக்கின்றார்கள். அன்றைய கிரகநிலை மேலே சொல்லப்பட்ட இதுதான் அன்றைய கிரகநிலை. இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். இந்த புத்தாண்டில் பொதுவாக வருடப்பலனை நாம் பார்க்கும்பொழுது பெரிய கிரகங்களான 4 கிரகங்களை பார்ப்போம். ஒன்று சனி, அடுத்தது குரு, ராகு, கேது. அந்த வகையிலே இந்த வருடம் குரு பயிற்சி பலன்களும் ராகு கேது பலன்களும் நடக்க இருக்கிறது. சனி பயிற்சி பலன்கள் இல்லை. ஆக இந்த தமிழ் புத்தாண்டில் குரு பயிற்சி திருக்கணித பிரகாரம் 2/6/2026 அன்றும், வாக்கியப்படி 26/5/2026 அன்றும் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகின்றார். அதாவது கடகத்திலே உச்சமடைகின்றார். ராகு கேது பயிற்சிகள் 5/12/2026, அதாவது 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2026 அன்று சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடகத்திற்கும், கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மகரத்திற்கும் வருகின்றார். திருக்கணித பிரகாரம் அவரே வாக்கியப்படி 13/11/2026 அன்று அவர் பயிற்சி ஆகின்றார். ஆக சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும், கும்பத்திலிருந்து மகரத்திற்கும் பயிற்சி ஆகின்றார். ஆக பெரிய கிரகங்கள் குருவும் ராகு கேது பயிற்சி மட்டும் இந்த வருடம் பயிற்சி ஆகியிருக்கிறது. ஆக சனி பகவான் பயிற்சி ஆகவில்லை. இதை மனதில் வைத்துத்தான் 12 ராசிக்கும் அந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும், எந்த விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் தங்கும் தடைகளும் எப்படியெல்லாம் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில் வரப்போகிறது என்பதை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். மிதுன ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசியாக இருந்தாலும் மிதுன லக்னமாக இருந்தாலும் சொல்கின்ற பலன்கள் கட்டாயம் பொருந்தும். நீங்கள் மிதுன லக்னமாக இருந்தாலும் இதற்குண்டான பலன்களை மிதுன ராசியிலே பார்க்கலாம். பொதுவாக தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்பது 4 கிரகங்களுடைய பயிற்சியை வைத்துத்தான் முக்கியமாக பார்ப்போம். சனி, குரு, ராகு, கேது பயிற்சி. இந்த வருடம் முழுக்க மீனத்திலே தான் சனி பகவான் இருக்கப் போகின்றார். அங்கு மாற்றம் இல்லை. ஆனால் மற்ற 3 கிரகங்கள் மாற்றம் இருக்கிறது. உங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 2/6 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்தில் உச்சமாக இருக்கின்றார். 9ல் இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 5/12 அன்று 9லிருந்து மகரத்திற்கு 8ற்கு வருகின்றார். 3ல் இருக்கக்கூடிய கேது பகவான் அன்றே சிம்மத்திலிருந்து கடகத்திற்கு வரை இருக்கின்றார். இதில் என்ன விசேஷம் என்றால், இந்த வருடம் ஆகின்ற குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தில் கடகத்திலே உச்சமடைந்து ராகு கேதுவுடன் தொடர்பு கொண்டும் சனிக்கினுடைய பார்வையும் முழுமையாக இருப்பதினால் இந்த குரு பயிற்சியும் சரி ராகு கேது பயிற்சியால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும், சனி பயிற்சியாலும் மிகப்பெரிய தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான உயர்வும் கட்டாயம் காத்திருக்கிறது என்பதே அடிப்படை விஷயமாகும். ஆக இந்த தமிழ் புத்தாண்டை மிதுன ராசிக்காரர்கள் தாராளமாக வருக வருக என்று மலர் தூவி நீங்கள் கட்டாயம் வரவேற்கலாம். இந்த குரு பயிற்சியின் மூலமாக, மற்ற ராகு கேது பயிற்சியின் மூலமாக, முதலில் சொன்னது போல் சனிக்கும் குரு பகவானுடைய பார்வை கிடைக்க இருப்பதினால் 4 கிரகங்கள் உங்களுக்கு இந்த வருடம் முழுக்க மிகப்பெரிய அளவிலே சாதகமாக இருக்கிறது. ராகு கேதுக்கள் மட்டும் டிசம்பர் மாதத்திலிருந்து உங்களுக்கு பூரணமான பலன்களை தரும் என்பது உண்மை. காரணம், 3ல் இருக்கக்கூடிய கேது பகவான் 2லே சேருவார். 9ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் 8லே சேர்ந்து குரு பகவானுடைய நேரடி தொடர்பில் இருப்பதினால் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் டிசம்பர் மாதத்திலிருந்தும் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் என்பதே அடிப்படை விஷயம். ஆக இப்பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படிப்பட்ட பலன்களாம் தரப்போகிறது என்பதை பார்க்கலாம். முதலில் தொழிலதிபர்களுக்கும் சரி, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் கட்டாயம் உண்டாகும். 10ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் தனக்கு 5லே உச்சமடைந்து 10ல் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பதினால் பலர் வேலையை விட்டுவிட்டு சொந்த தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் இறங்கலாம். அவர்களுக்கு காலம் கட்டாயம் சாதகமாக உள்ளது. சொந்த ஜாதகம் சாதகமான தசாபுத்தி நடந்தால் பெரிய அளவிலே உங்களுடைய வளர்ச்சி சொந்த தொழில் மூலம் சாதனை படைக்கலாம். ஏற்கனவே சொந்த தொழில் இருப்பவர்களுக்கு கடந்த காலங்களில் லாபம் இல்லாமல்
நஷ்டத்திலும் பேரளவிலே தொழிலை நடத்தி கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றமான பொற்காலமாக கட்டாயம் அமையும். சனி பகவான் குரு பகவான் பார்ப்பதனால் தர்ம கர்மாதி யோகம் உங்களுக்கு உண்டாகிறது. மிதுன ராசிக்கு 9-10 கூடிய தொடர்பு இந்த வருடம் முழுக்க இருப்பதினால் இந்த தர்ம கர்மாதி யோகத்தினால் தொட்டதெல்லாம் உண்டாகும். தொழில்துறையில் மிகப்பெரிய ஏற்றத்தை உண்டாகலாம். சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை மிகப்பெரிய முன்னேற்றமான வாழ்க்கை பயணம் கட்டாயம் உங்களுக்கு அமையும். வெளியூர்களுக்கும் வெளிநாட்டு தொடர்பும் பலருக்கு கிடைக்கும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். 4ஆம் வீட்டை சனி பகவான் வருடம் முழுக்க பார்க்கிறார். குருவினுடைய பார்வை வாங்கினாலும் அவருடைய பார்வைதான் சற்று குறைவாக இருக்குமே தவிர பார்வை இருக்கிறது என்பதை ஞாபகம் வைத்துக்கொண்டு படிக்கின்ற மாணவ மாணவிகள் கூடுதலான கவனத்தை கட்டாயம் படிப்பில் செலுத்த வேண்டும். படிப்புக்காக நீங்கள் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டு. பெற்றவர்கள் அதற்காக கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. படித்தவர்களுக்கு பலருக்கு வேலை கிடைக்கும். அதுவும் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் கிடைக்கும். கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக பிரகாசமாக உள்ளது. திருமணமாகி இருப்பவர்களுக்கு கணவன் மனைவியாக இருப்பவர்கள் ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதுவும் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு 8-2 வரக்கூடிய ராகு கேதாலும் 7ஆம் வீட்டிற்கு 8 மறையக்கூடிய குரு பகவானால் ஒரு சில சங்கடங்கள் வரும். விட்டு கொடுத்து செல்ல இல்லை என்றால் கணவனுக்கு மனைவிக்குள் புரிதல் குறைந்து தேவையற்ற வீண் சர்ச்சைகள் குடும்பத்தில் எழும். அதனால் நிம்மதி குறையும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் அவர் உச்சமடைந்திருக்கின்றார் என்பதனால் ஒரு ஆறுதலான விஷயமே தவிர, இருந்தாலும் 7ஆம் வீட்டிற்கு 2 இருக்கக்கூடிய ராசிக்கு 8-2 இருக்கக்கூடிய ராகு கேதால் ஒரு சில சங்கடங்கள் வரும் என்பதே உண்மையான விஷயம். நீங்கள் புரிந்து பக்குவமாகவும் நிதானமாகவும் மிதுவான மென்மையான அன்பான வார்த்தை பிரயோகம் செய்தால் குடும்பத்திலும் சரி வெளி வட்டாரத்திலும் சரி எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆக உங்களுடைய வெற்றியும் தோல்விக்கும் உங்களுடைய வாக்கே பிரதான காரணமாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வருடம் முழுக்கும் நீங்கள் தமிழ் புத்தாண்டு இந்த 14 நாளிலிருந்து வரக்கூடிய 2027 14 நாள் வரை கூடுமான அளவுக்கு யாருக்கும் வாக்குறுதிகள் தரக்கூடாது. வாக்குறுதிகள் கொடுத்தால் காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் உருவாகும் என்பதால் பண விஷயத்திலும் மற்ற விஷயத்திலும் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்கள் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் குடும்ப ரகசியங்களையும் 2 ராகு கேது சம்பந்தப்பட்டு இருப்பதனால் வெளி மனிதர்களுக்கு சொல்லாதீர்கள். வாக்கால் தொழில் செய்கின்றவர்களுக்கு ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், மேடை பேச்சாளர்கள், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்திலே ராகு கேது பயிற்சிக்கு பிறகும் சரி அதற்கு முன்னும் சரி கொடி கட்டி பறப்பார்கள். 2 தனஸ்தானத்திலே குரு பகவான் உச்சமடைந்து இருப்பதனால் வாக்கால் தொழில் செய்கின்றவர்களும் எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பட்டம், பேர், புகழ், பணம் என்று பெரிய அளவிலே நீங்கள் கட்டாயம் கொடி கட்டி பரப்பீர்கள். சொந்த ஜாதகத்தில் 2ஆம் வீட்டுக்கு சாதகமான தசாபுத்தி நடந்தால் உங்களுடைய சொல்லுக்கும் செல்வாக்கும் எல்லையில்லாத பேர், புகழ், பெரிய கௌரவம் கட்டாயம் உண்டாகும். அவர்களாம் நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் அப்படிப்பட்ட தொழில் செய்கின்றவர்களாம் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த புத்தாண்டில் குரு பகவான் உச்சமடைந்திருப்பதால் அவர் 7ஆம் வீட்டிற்கு 8 மறைந்தாலும் அவருடைய பார்வை 7ஆம் வீட்டிற்கு விரை வீட்டிலும் 7ஆம் வீட்டிற்கு 2 7க்கு 4 கிடைப்பதனால் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் அற்புதமான முறையிலே திருமணம் கட்டாயம் கைகூடும். ஆனால் 2 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் என்பதை நினைவில் கொள்க. அதே வேளையில் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள். தனது சொல்லால் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கின்ற கணவன் மனைவிகள் தேவையில்லாமல் பிரியக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் என்பதால் சொல்லிலே கவனம் தேவை. தொழிலதிபர்கள் மிக பெரிய அளவிலே கொடி கட்டி பறப்பார்கள். எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கடன்களை நீங்கள் அடைத்து விடலாம். புதிதாக சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அமைப்பும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும். அதற்காக சிலர் கடன் வாங்கலாம். அந்த கடன் சுப கடன்களாக இருக்கலாம். பிள்ளைகள் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். புதிய எதிரிகள் உண்டாகலாம். புதிய எதிரிகளிடத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதிரிக்கு நீங்கள் பதிலுக்கு பதில் பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும். புதிய கடன்களும் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எவ்வளவுதான் கடன்கள் வந்தாலும் அதற்கேற்ற வரவுகள் வரும். அதனால் கடன்களை நீங்கள் தாராளமாக அடைத்து விடலாம். கூடுமான அளவுக்கு குடும்பத்திற்காகவும் தொழிலுக்காகவும் கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். அந்த கடனை சாதாரணமாக நீங்கள் அடைத்து வரக்கூடிய ஆற்றலும் கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும். ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் மிக மிக முன்னேற்றமான சொல்லும் செல்வாக்கும் தொழிலும் பேரும் புகழும் அடைவதற்கு வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக உள்ளது. மிதுன ராசிக்காரர்களோ மிதுன லக்னக்காரர்களுக்கோ தேர்தலில் போட்டியிட்டால் ஜாதகம் சாதகமாக உள்ளதால் வெற்றி அடைவதற்கு பலவிதமான வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது. அவர்களும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி எம்எல்ஏவோ மந்திரிகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உண்டாகலாம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.